ஓகே, இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பாத் சம். இது வந்து லீட் கோடோட 1/12th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கிவன் த ரூட் ஆஃப் எ பைனரி ட்ரீ அண்ட் an integer டார்கெட் சம். ஓகே, ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பைனரி ட்ரீ, இன்னொன்று வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டார்கெட் சம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரிட்டன் ட்ரூ இஃப் த ட்ரீ ஹேஸ் அ ரூட் டு லீவ் பாத் சச் தட் ஆடிங் அப் ஆல் த வேல்யூஸ் along the path equals target sum. ஓகே, a leaf is a node with no children. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பைனரி ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த பைனரி ட்ரீயும் ஒரு இன்டிஜர் சம்மும் கொடுத்துருக்காங்க. இது இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு இன்புட்டில் ஒரு பைனரி ட்ரீ கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு டார்கெட் சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி பண்ணணும். எப்போனா இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5ங்கிறது தான் வந்து இப்போ இங்கே ரூட்டு. இப்போ இந்த ரூட்லேருந்து இந்த லீஃப் நீங்கள் ஆட் பண்ணும் போது, அதாவது லீஃப்னா இந்த பாட்டமில் இருக்கிறது. லீஃப்னா எதை சொல்லுவாங்க? லீஃபுக்கு கீழே வந்து எந்த நோடும் இல்லை அப்படின்னா அதுதான் லீஃப். லீஃப்னா என்ன, கடைசி ஒரு ட்ரீயில் வந்து ரூட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கடைசி என்ன வரும், லீஃபில் வரும். லீஃபுக்கு அப்புறம் எது இருக்காது. அதனால தான் வந்து இந்த கீழே இருக்கிறத லீஃப் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த நோடும் இல்லை அப்படின்னா அது வந்து லீஃப்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரூட் டு லீஃப் வந்து ஆட் பண்ணால், இதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு டார்கெட் சம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு வந்து எந்த லீஃப்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த டார்கெட் சம் வரல அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ லீஃப்னா என்ன நீங்கள் கொடுத்துருக்காங்க. லீஃப்னா என்ன, எந்த சில்ட்ரனும் இல்லை அப்படின்னா அது பேர் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறதுல டார்கெட் சம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 22ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 22 வந்து நம்ம ரூட்லேருந்து எந்த இதை ஆட் பண்ணால் வந்து 22 வருதுன்னா இவங்களே ப்ளூ கலர் கொடுத்துட்டாங்களா? சரி, ஓகே. 5 + 4 எவ்வளோ? 9. 9 + 11 வந்து 20. 20 + 2 வந்து 22. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ரூட் டு லீஃப், ஏதாச்சும் ஒரு ரூட் டு லீஃபில் நமக்கு வந்து கொடுத்துருக்க டார்கெட் சம் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். அதுதான் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து நம்ம ரிகர்சிவ் மூலிமா நம்ம கோடிங் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஏன் ரிகர்சிவ் மூலிமா நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டாப்லேருந்து நம்ம இங்கே 7 கிட்ட வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதே ஒர்க்கை தான் நம்ம அடுத்து இதுக்கும் பண்ணுவோம். அதாவது 5, 4, 11, 2க்கும் பண்ணுவோம். அடுத்து 5, 8, 13க்கும் பண்ணுவோம். 5, 8, 4, 1க்கும் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரிகர்சிவாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ரிகர்சிவ் மூலிமா ரிகர்சிவ். ஓகே, ரிகர்சிவில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எனக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எழுதிக்கலாமா? 5m 4 அப்புறம் என்ன 11 7 2ங்களா? 11 7 2 8 13 4 1 8 13 4 1 இப்படி 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 இப்படி. ஓகே, இப்படி 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 4 ஒன்று தானே? ஓகே, இப்போ நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வந்து எடுத்தோன்னே எங்கே இருப்போம்? 5ல் இருப்போம். 5 தான் வந்து ரூட் நோடு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு டம்மி வேரியபிள் எடுத்துக்கலாம். ஒரு வந்து சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ரிசல்ட் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? இப்போ 0ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ இந்த நோடு வந்து எதை பார்த்துட்ருக்கோம்? இப்போ இங்கே இந்த 5ங்கிற வேல்யூவை பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து முதல்ல நோடாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணணும். அதாவது இப்போ கரண்ட் நோடு வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நோடு வந்து இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கண்டிஷன் இஃப் நாட், அதாவது இந்த நோடு வந்து இல்லை அப்படின்னா, நோடே இல்லை அந்த இடத்துல, இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் செக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்னொரு இடத்துல கரெக்டாக செக் ஆகும். அதாவது நீங்கள் வந்து லீஃப்லாம் செக் பண்ணும்போது அந்த இடத்துல முதல்ல லீஃப் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காகவும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ரிட்டன் என்ன பண்ணணும், அந்த இடத்துல லீஃப் இல்லை அப்படின்னா, லீஃப் ஆர் நோடு இல்லை அப்படின்னா ரிட்டன் நீ ஃபால்ஸ் ரிட்டன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இன்னொன்றும் இதுக்கு கீழே நான் போகும்போது ஒரு வேளை நோடு இருந்துச்சு அப்படின்னா இது கீழே போகும். இது கீழே போயிட்டு நான் ஒரு சம்முன்னு சொல்லி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த சம்மில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சம் ப்ளஸ், அதாவது அதுக்கு வந்து அதில் ஏற்கனவே ஆட் ஆன வேல்யூவும் சம் ப்ளஸ் நோட் டாட் வேல்யூன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த நோடோட வேல்யூன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம அந்த வேல்யூ ஒரு வேளை நோட்டில் அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து நான் சம்மில் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன செக் பண்ணணும், இஃப் ஓகேங்களா? இப்போ நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த சம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த சம்மை வந்து டார்கெட் சம்முக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இது கீழே இருக்க லீஃப் நோடு வந்து இது கீழே இருக்க லீஃப் நோடு வந்து இருக்கா இல்லையான்ட்டு நம்ம இங்கே ஒரு செக் பண்ணுறோம் எதுக்கும். ஓகேங்களா? இஃப் நாட்
நோட் டாட் லெஃப்ட், அதாவது லெஃப்டில் இருக்க நோடும் அண்ட் நாட் நோட் ஆஃப் ரைட். ஓகேங்களா, அதாவது இந்த ரெண்டு நோடும் இல்லை, ஒருவேளை ரெண்டு நோடுமே இல்லை அப்படின்னா இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன், இப்போ ரெண்டு நோடுமே இல்லை, உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இது வரைக்கும் ஆன சம்மு, அதாவது நம்மக்கிட்ட ஆன சம்மும் அவங்க கொடுத்துருக்க டார்கெட் சம்மும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு என்னன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். ஒரு வேளை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு, அதாவது இது ரெண்டு சேமாக இல்லை, இதுக்கப்புறமா நோடும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு சைடு நடக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஒரு சைடு நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு இதுவும் இதை நடக்கலை, இதுவும் நடக்கலை அப்படின்னா நம்ம அடுத்த செக்ஷனில் என்ன கொடுக்குறோன்னா ரிட்டர்ன் பண்ணுறோம். எதை ரிட்டர்ன் பண்ணுறோன்னா ரிகர்சிவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு சர்ச் ஆஃப், அதாவது இந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுறோம். எதை வச்சு கால் பண்ணுறோம், இப்போ இந்த நோடு செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த நோட்லேருந்து லெஃப்ட்டில் இருக்க நோடு எல்லாமே நம்ம மறுபடியும் பாஸ் பண்ணுறோம் ரிகர்சிவாக. ஓகே, லெஃப்ட்டில் இருக்க நோடும் அடுத்து இதில் என்ன இருக்குது சம், அந்த இதில் என்ன சம் வந்துச்சு அது அந்த சம்மை வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சம் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அது ஒரு லீனியராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு லெஃப்ட்லேயும் வரலாம் ரைட்லேயும் வரலாம். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஆர் போட்டுக்கிறேன். ஆர் போட்டுட்டு சர்ச், அதே ஃபங்க்ஷனை நான் திருப்பி கால் பண்ணுறேன். நோட் டாட் ரைட் கமா அதே சம் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஏன் ஆர் போட்டு இதுவும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த 5 4 11 7லேயும் வரலாம், ஆர் இந்த ரைட் நோடில் இருக்க 5 4 11 2லேயும் வரலாம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து ஆர் போட்டிருக்கேன். எதர் ஒரு சைடு உங்களுக்கு வந்தாலுமே வந்து உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிடும். எந்த இடத்துல, இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா, ட்ரூன்னு சொல்லி இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கோடில் போடுறேன், உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ சர்ச்சுங்களா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன நமக்கு, சர்ச் ஆஃப் அந்த நோட் டாட் லெஃப்ட் கமா சம்மோ, இல்லை நீ ரைட்டில் இருந்து கூட நான் ரைட்டில் செக் பண்ணணும் கமா சம்மோ. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த முதல்ல இந்த சர்ச்சுங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணோம் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் சர்ச், அவங்க கொடுத்துருக்க வேல்யூ என்ன, ரூட் கமா ஸ்டார்டிங் உங்களுக்கு என்னவாக இருக்கும், சம்மோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸ்டார்டிங் 0லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து நோடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். நோடு இருந்துச்சு, இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, அடுத்து இஃப் நாட் ரூட்டா நோடா, நோடு தானே, நோட் டாட் லெஃப்ட் அண்ட் நாட் நோட் டாட் ரைட், அதாவது லெஃப்ட் நோடும் இல்லை ரைட் நோடும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து கடைசி லீஃபில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த இடத்துல பண்ணுறோம். சாரி, நான் ஆட் பண்ணலையா, ஆட் வந்து சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நோடோட வேல்யூ. ஓகேங்களா, இப்போ நம்ம இது ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சம் ப்ளஸ் அந்த சம்மில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த அதாவது இது வரைக்கும் இந்த நோடு மேலே இருந்த ரூட்லேருந்து லீஃப் வரைக்கும் வந்திருக்க எல்லா வேல்யூவும் ஆட் ஆகி இருக்கும். இப்போ நம்ம அதையும் நம்ம எதையும் கம்பேர் பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க டார்கெட் சம்மே கம்பேர் பண்ணணும். இப்போ கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதில் வந்து எவ்வளோ வந்து இருக்குன்னு சொல்லி இருக்கும். இப்போ ஒருவேளை ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த கடைசியில் உங்களுக்கு எல்லா ரிகர்ஸையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரிட்டர்னில் இப்போ வந்து நமக்கு லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு நான் ட்ரூன்னு சொல்லியிருக்கா, அப்போ இந்த இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஏன்னா ரைட் சைடில் உங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் உங்களுக்கு ஆர் இருக்கனால ஏதாச்சும் ஒரு சைடு ட்ரூ இருந்தாலும் என்னென்ன ஆயிடும், உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இதை வந்து சர்ச் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இங்கே ஏதோ இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூ காட்டுது, அதாவது ட்ரீ நோட் ஆஸ் வேல்யூன்னு சொல்லி எதுவும் இல்லையா. சாரி, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா விஏஎல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, விஏஎல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ரன் பண்ணி பார்த்தா இப்போ உங்களுக்கு ரன் ஆகிடுச்சுங்களா. இப்போ ரன் ஆகிடுச்சு, நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ரன் ஆகிடுச்சு. ஒரு நல்ல ஸ்பீடில் தான் ரன் ஆகிருக்கு. அண்ட் மெமரி ஓகே.
ஓகே, இந்த ப்ராப்ளமை வந்து நீங்கள் வந்து ரிகர்சிவ்ல தான் சால்வ் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாளைக்கு இன்னொரு லீட் கோட் கொஸ்டினோட வருவேன். அது வரைக்கும் பை.